இன்றைய நாளிலும் மனிதனில் அல்லது குடும்பத்தில் மறைந்து கிரியை செய்யும் ஆவிகளுடைய இரண்டாவது செயல்பாடு, அது எப்படி அந்த கிரியை செய்யப்படும், அந்த கிரியையினுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, எடுத்தவங்க வாசிங்க 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியை இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ரைட். 2வது ஒரு ஆவி. முதல்ல பார்த்தது நேற்று தினங்கள கன நித்திரையின் ஆவி. இப்ப 2வது ஒரு ஆவி செயல்படுறது. என்ன ஆவி? பொய்யின். இது எங்க போய் நிக்கி பாத்திருக்கீங்களா? அது பொய்யின் ஆவி. இதுவும் மறைமுகமாய் மறைந்து கிரியை செய்யும். நம்மளால் அநேக நேரங்களில் இனம் கண்டு கொள்ள முடியாததை கண்டுபிடிப்பது கடினம். இந்த பொய்யின் ஆவி அதான் எங்க இருக்கு தெரியுமா? முதல்ல அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அடி அவனுக்கு போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய்கின்றது. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிட்டி சேர விடாதபடிக்கு நிறைய நேரத்துல தடை பண்ணுகிற ஒரு ஆவி இன்னைக்கு நிறைய நேரத்துல உலகத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா ஊழியத்துல பல வகையான ஊழியம் இருக்கு. அது தேவனுடைய ஊழியங்கள் அநேகமா இருக்கு, தேவ சித்தத்தின்படி செய்யற ஊழியங்கள் அதிகமா இருக்கு, சுயமாய் செய்யற ஊழியங்களும் அநேகமா இருக்கு, பிசாசினால் செய்யப்படுகிற ஊழியமும் இருக்கு. சுயமாய் செய்யற ஊழியம், பிசாசினால் உண்டாகிற ஊழியம், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஊழியம். இது எப்படி நான் கண்டு கொள்ளணும்? தேவனால் உண்டாக்கப்பட்டது தேவனை மட்டும் முக்கியத்துவப்படுத்துறாங்க. நாங்க செய்தது தேவனால், வந்தது தேவனால், ஆண்டவர் சொன்னதை அப்படி செய்வாங்க. அதுதான் தேவனால் உண்டானது. மனுஷனால் உண்டான போதனை என்னன்னா, தன்னுடைய பிரயாசத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, தன்னைத்தான் பெருமையா பேசுவாங்க. நான் இவ்வளவு காரியத்தை செஞ்சேன், என்னாலதான் இப்படி நடந்தது, நான் தான் இவ்வளவு காரியம் பண்ணேன்னு சொல்லிட்டு இயேசுவை முன் வைக்காமல் தன் சுய பெருமையை முன் வைக்கிறவர்கள், தன் சுயமாய் போதனை பண்ணுகிறவர்கள், சுயமாய் ஊழியம் செய்கிறவர்கள். பிசாசினால் உண்டான ஊழியம் எப்படி அப்படின்னா, இவங்க ஆண்டரை தேடுற மாதிரி இருக்கும், ஆனா ஆண்டருக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிருப்பாங்க. வசனத்துக்கு எதிராக செயல்படுவாங்க, ஆனா ஆண்டரை தேடுவாங்க. வசனத்துக்கு புறம்பானபடி, வசனத்துக்கு எதிராக அல்லது வசனத்தை நினைச்சவங்க திரித்து செயல்படுறவங்களா இருப்பாங்க. இதான் பிசாசு கொண்டு வருது. ஆனா ஆண்டரை தேடுற மாதிரியே அவங்க வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அஞ்சு கிறிஸ்தினுடைய கிரியைகள், யெகோவா சாட்சிகள், இன்னும் ஊழியத்திலே நிறைய இன்னைக்கு எக்கச்சக்கமா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊழியர்கள் ஏகப்பட்டவங்க நினைச்சாங்க. அவங்களே ஒரு காரியத்தை கொண்டு வந்து ட்ராக், இன்னைக்கு எத்தனை ஜனங்களை கூட்டமா ட்ராக்கை மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வருகிறார். அப்போ இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற 2வது காரியம், இது மறைந்து நிறைய நேரத்தில் நம்மளுக்கு செயல்படும். இது எப்படின்னா, தவற கூட சரியானது என்று பேசி நம்ப பண்ணோம். இது வேதத்தின்படி தவறு, ஆனா அது அழக அந்த பொய்யை பிணைத்து இந்த ஆவி என்ன செய்யணும்னா, நம்புகிறவர்களை, அதாவது தேவனை உண்மையா தேடுறவங்களை கூட நம்ப பண்ண வச்சுவிடும். அதனால ரொம்ப கவனம். ஏன்னா கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல என்ன தேவனுடைய பிள்ளைகளையே வஞ்சிக்கத்தக்கதான அற்புத அடையாளங்கள் நடக்குங்கிறது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சத்தியத்தை விட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் நான் வெளியே போயிடக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்ம உள்ள வந்துடணும். ஏன்னா பிசாசானவன் நிறைய நேரங்களில நம்ம என்ன வீழ்த்துவதற்கு பல விதத்துல செயல்படுறான். ஆனா நம்ம கூட இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கூட இருக்கிற தேவன் பயம் இல்லாதவர், நம்மளை தைரியப்படுத்துகிறவர். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைச்சணும், உற்சாகமாய் தேவனோடு இருக்கிறதுக்கு, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நான் சரியா பயன்படுத்தணும். ஏன்னா இந்த பொய்யின் ஆவி இன்னைக்கு நிறைய நேரத்துல யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட வாழ்க்கையில லிஸ்ட் எடுத்து பாருங்க. நம்ம பொய் சொல்லாம இருக்கிறோமா? பொய் சொல்லாம என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. சில இடத்துல நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு இந்த பொய்யே சொல்லறதுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல நான் பொய் சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல பொய் சொல்ல போறியா உண்மை சொல்ல, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நான் சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது நான் அதிக நேரம் நம்ம டிக் பண்ணது அல்லது நான் பேசினது பொய்யை தான் அதிகமா பேசியிருக்கோம். ஏன்னா சில நேரம் ஏற்கனவே தியானிக்கும் போது தான் பார்த்திருக்கோம் இல்லையா? மனுஷன் யாரும் என்ன குறையா நினைச்சிடக்கூடாது. அவங்க என்ன தப்பா நினைச்சிருக்கோம்னா நான் நிறைய நேரத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதே நேரத்துல நான் செய்த தவிர மறைக்காம சில நேரத்துல பொய் சொல்ல வேண்டியிருக்கு.
இது தவிர நியாயப்படுத்தினா பொய் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இந்த காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்னே ஒண்ணு நான் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆண்டவர் சொல்ல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிடணும். பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் சமூகத்தில் நீ வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாத. எந்த மனுஷன்டையும் நீ குறைய காரியங்கள் ஏன்னா பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர்கிட்ட நீ உண்மையை சொல்லு. ஆண்டவரிடம் மறைக்க முடியாத ஒண்ணுமே கிடையாது. அதனால முதல்ல நான் தேவனிடத்துல உண்மையா இருக்கணும். அங்கதான் பொய்யின் கிரியைகள் செயல்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை சொன்னா முதல்ல ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பொய் சொல்ற காரியம் ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பொய்யின் ஆவியினுடைய கிரியைகள். ஏன்னா பொய் கட்டிதான் யாரு? பிசாசு. அப்ப நான் பொய் பேசும்போது நான் யாரை பிதாவா அங்கீகரிக்கிறேன்னா பிசாசு தான். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்துல என்ன செய்றாரு? அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம்னா. யாரெல்லாம் மறைச்சா சொல்லு பார்க்கலாம்னு பார்க்கும்போது அநேகரை எடுத்து சொல்லலாம் வேதத்துல. அப்படிதானே? கேயாசி பொய் சொன்னானா இல்லையா? கேயாசி நாகமான்ட்ட இருந்து துணி வாங்கினாரா? பொருட்கள் வாங்கினாரா? இப்ப நாகமான இடத்துல இருந்து வஸ்திரங்களை வாங்கினாரா கேயாசி? தெரியுதா அந்த சம்பவம் இல்லையா? அங்க எலியாட்ட சொல்லும் பொழுது அவனுடைய காரியத்துல எலிசாட்ட சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்? எலிசாட்ட நான் ஒண்ணுமே வாங்கல, எல்லாமே நான் அங்க போல இங்க போலன்னு போய் சொல்லாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு சத்தியமா சொல்லணும்னா, அப்போஸ்தலர் காலத்துல 2 பேர் வராங்க, கணவன் மனைவி. தங்களுடைய பாகங்களை விற்று கொண்டு என்ன செய்றாங்க? ஒரு பாகத்தை வஞ்சித்து போய் சொல்றாங்களா இல்லையா? அப்போ எவ்வளவு ஒரு காரியம். ஆண்டவருக்கு முன்பாக அந்த பொய் தான் ரொம்ப நேரத்துல என்ன செய்யாது? அது ஆண்டவருக்கு முன்பாக தவறா இருக்கு. அதாவது தேவ சமூகத்துல பாவம், நாம் ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்தது உண்மை என்றால் அதை ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அறிக்கை செய்து முழுவதும் ஒப்புரவாயிருங்க. மனிதர்களிடத்தில் ஒரு பொருளை அபகரிக்கிறதுக்கோ ஒரு பொருளை நாம் மறைப்பதற்கோ எந்த விதத்திலும் பொய் சொல்லாதீங்க. அந்த பொய் சொல்லி என்னிடத்துல ஒரு காரியம் வருகிறது என்று சொன்னால் அது எந்த சூழ்நிலையிலும் அது ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? எந்த சூழ்நிலையிலும் மனுஷனிடத்துல காரியத்துல நீ எதை பேசுறியோ அதை உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லை, போயிட்டே இரு. இவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம நினைச்சக்கூடாது. இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஜால்ராவுக்கு வேற வழியில ஆமா போடுறோம்னு போடக்கூடாது. உள்ளதுன்னா உள்ளது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்கும். இப்படி பேசும்போது எல்லாருக்கும் நம்ம பகைக்கிற மாதிரி தான், ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் வாங்க கூட இருப்பாரு. மனுஷன் இல்லாட்டாலும் வாங்க கூட ஆண்டவர் இருப்பார். அதனாலதான் இந்த ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை ரொம்ப கவனமாய் நம்ம கற்றுக் கொடுக்க. இந்த பொய்யின் ஆவி தவற சரியானதென்றும் நம்ப பண்ணுற அளவுக்கு செயல்படும். செய்த தவறை மறைப்பதற்காகவும் நியாயப்படுத்துவதற்காகவும் இது செயல்படும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். பொய்னா எங்க இருந்து வருதா? 6ஆம் வசனத்துல தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். பிசாசு சொல்லுவான். இதுலயும் கூட 2 வார்த்தை நம்ம சேர்த்துட்டா அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. இன்னைக்கு அப்படித்தானே கூட 2 சேர்க்கிறான். ஏவாள விழுந்து போறதுக்கு அவன் அப்படிதான் சொல்றான். இதுல இந்த பழத்தையும் சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆண்டர் சொல்றாரு, நான் கொடுத்த சாப்பிடுறதுக்குன்னு உனக்கு கொடுத்ததை தாண்டி எதை நீ எடுக்கண்டாங்கிறாரு. அதுல நீ குறைக்கவும் வேண்டாம், நீ கூட்டவும் வேண்டாங்கிறாரு. பிசாசு சொல்ல கொஞ்சம் கூட்டிக்கோ, இந்த பழத்தை லேசு சாப்பிட்டுக்கோ, ஏற்கனவே எல்லா பழம் சாப்பிட்டுட்டீங்க, இதையும் கொஞ்சம் சாப்பிடு. ஆண்டர் சொல்றாரு, வசனம் தான். அதை தாண்டி நீ வெளியே போகண்டாம். வசனத்துக்கு ஏற்றபடி நாம தான் வளையணும். வசனத்தை நமக்கு ஏற்றபடி வளைக்க கூடாது. அப்படி வளைத்தோமானால் நாம் பொய்யனாய் மாறுகிறோம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுது. அதே போல எரேமியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. அழகா சொல்லப்பட, அவர்கள்
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய்யானே இருக்கிறார்களே. அதனாலதான் ரொம்ப கவனம். இந்த பொய்யின் ஆவி நினைச்சோம்னா நிறைய பிரட்டி பேசும். அதனாலதான் ஒருத்தர் பேசுற வார்த்தையல்ல, வசனத்தை வைத்துதான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். வசனம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நமக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணுங்கிறாரு ஆண்டவர். ஒரு வசனத்தை நாம் முழுமையா அறியாத பட்சத்தில் ஒருவர் பொய் சொல்லுகிறாரா இல்லையாங்கிறதை கண்டுகொள்ள முடியாது. வசனம் நமக்கு அவசியம் தெரியணும். இல்லைன்னா நாமே இந்த பொய்யின் ஆவியின் பிடியில நாமே அகப்பட்டு விடுவோம். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா வசனத்தை பிசாசானவன் திரித்து பேச முடியும். வசனத்தை பிசாசானவன் திரித்து பேசுவான். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனை பிசாசன் சோதிக்கும் போதே அவன் வசனத்தை வைத்துதான் ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு பேசுறான் இல்லையா? அப்போ பிசாசுக்கு வசனம் தெரியும். ஏன்னா அவன் அப்பொழுதே ஆண்டவரோடு இருந்தவன், இப்பதான் தள்ளப்பட்டவன். ஆனா அவனுக்கு எல்லா வசனமும் தெரியும். அதனால அவன் திரித்து பேசக்கூடியவன். அப்போ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை அறிந்திருக்கணும். அப்போ ஆண்டவரோடு நம்ம இடைபடணும். ஏசப்பா அந்த வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. நம்முடைய வேதத்தின் ரகசியத்தை காணும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்துங்க. என் மாம்ச கண்ணு திறந்து வசனத்தை அறிய முடியாது. இருதய கண்ணு திறக்கணும். அப்ப அந்த இருதய கண்ணை எனக்கு திறந்தாங்கணும். ஏன்னா வசனத்தை அறியாதபடிக்கு நம்ம இருப்போமானால் நம்மளை ஈஸியாக இந்த பொய்யின் ஆவி நம்மளை என்ன செஞ்சிடும்? வீழ்த்தி விடும். அதைத்தான் அந்த வசனம் தெளிவாது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. ரொம்ப கவனம். வெளி தோற்றத்தை பாக்கணும்னா அவங்க பயங்கரமான ஊழியர் மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப கவனம் தம்பி. வசனம் முக்கியம், வசனம் முக்கியம். ஆண்டவர் மறுபடியும் சொல்றதுதான், வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளை ஒளிந்து போகுது. நீ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கிறார் ஆண்டவர். அவருடைய வசனத்தை அனுப்பிதான் அவர்களை குணமாக்குறார். வசனம் தான் நமக்கு பலன், வசனம் தான் நமக்கு ஜீவன். அப்ப நான் சொல்லுகிற நபர் யாருங்கள, கேட்கிற வசனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாரு. என்னை கர்த்தருக்குள்ள பலப்படுத்துகிறதா, எனக்கு என்னுடைய வாழ்வில் உள்ள குறைகளை சரி செய்கிறதா, இல்ல என் குறைகளை மூடி மறைக்கிறதா என்பதை பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். எனக்கு கேட்கிற, நான் பார்க்கிற வசனம், எனக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம், எனக்கு போதிக்கப்படுகிற வசனம் என் தவறை எனக்குள்ள சுட்டி காமித்து அதை சரி செய்ய உதவுகிறதா, இல்ல என்னுடைய தவறை மூடி மறைக்கிறதான்னு பார்க்கணும். இது ஒண்ணு தப்பு இல்ல. உன்னை எப்படி இருந்தாலும், நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அவர். ஆனாலும் பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. ஏற்கனவே உங்களோடு அதிகமா ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது, அவர் அன்புள்ளவர் தான், ஒரு பாவியும் புறம்பே தள்ள மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒரு பாவியும் பரலோகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பூமியில இருக்க வரைக்கும் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆனா எவ்வளவு நாள் இந்த பூமி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவாய் நம்ம அந்த பரிசுத்தத்துல இருக்கணும், எவ்வளவாய் இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழணும், அதுக்கு நான் முக்கியத்துவப்படல. இது எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தா கூட உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அவ்வளவு மன்னிப்பை கொடுக்க இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா நான் அவரை தேடி வரல, அவர் தான் நம்மளை தேடி வந்து ஜீவனை கொடுத்தாரு. அதனால நம் உண்மையாய் மனதார ஒப்பு கொடுக்கும் போது என் பாவத்தை மன்னிப்பாரு. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கேட்கிற நம்முடைய பிள்ளைகளாய் உங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு சத்தியம். அதனால வேத வசனத்தை நம்ம எவ்வளவாய் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பலன் உள்ளதா இருக்கும் என்பதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சுட்டி காமிக்கும். அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். ஏன்னா பொய் இருக்கிற போது நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அது நிறைய நேரத்துல ஒருத்தட்ட போய் உண்மையை மறைச்சு பொய் பேசுறது மாத்திரம் இல்ல, ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, நீ ஆண்டோடைய புள்ளன்னு சொல்லிட்டு நீ வசனத்தை கை கொள்ளனாலும் நீ பொய்யன் தான். இதுதான் பொய்யின் கிரியை. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளையே ஈஸியா வந்திச்சு விடும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அதோட செயல்பாடு ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைன்னா நீ ஆண்டோட பிள்ளைன்னு நம்மளை நம்ப வச்சுட்டு, ஆனா வசனத்தின்படி நம்ம நடக்கவே விட, நம்ம இஷ்டப்படியே நடக்கலாம். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், நம்முடைய விருப்பப்படி ஆண்டவரை தேடுவோமானால் கவனமாயிரு. வேத வசனத்தை நீ கை கொள்ளுகிறியா? எல்லா வசனத்தையும் நீங்க கை கொள்ளுறீங்களான்னு கொஞ்சம் பார்க்கணும்.
ஏன்னா இந்த பொய்யினாவே இப்படிதான் செயல்படும். நம்ம தான் யார்ட்டையுமே பொய் சொல்றது இல்லையா, கரெக்டா இருப்போமே, உள்ளதை அப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வேற யார்கிட்ட பொய் சொன்னோம் இப்படி நினைப்பு இருக்கும். ஆனா வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்க. நம்ம உலக பிரமாணப்படியே நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. உலக பிரமாணப்படியே யார்கிட்டயும் நான் பொய் சொல்லலையே, கரெக்டா தானே பேசியிருக்கிறேன், அதுல நீ தவறு இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் நீ வசனத்தின்படி நடக்காம இல்லைன்னா நீ பொய்யின் ஆவியில நீ அகப்பட்டிருக்கிற. ரொம்ப கவனம், இது மறைமுகமாவே செயல்படும். ஏன்னா நம்ம மைண்ட்ல எப்படி ஆயிடுவோம் பிசாசு, நீ கரெக்டா இருக்க, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை தான், ஆண்டோடைய பிள்ளை தானே, நல்ல பைபாசிக்கா அழைத்து போற, எல்லாம் கரெக்டா இருக்கிற, ஆனா வசனப்படி நடக்கிறியா. ரொம்ப கவனம். ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில சுற்றி காமிக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அடுத்தால் சொல்லப்படுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரா? பொய்யன். இதான் புரியலையா? எப்பா ஒருத்தன் எனக்கு பிடிக்கும்னா அவன் எவ்வளவு, இன்னைக்கு உலகத்தினுடைய தன்மை நான் சொல்லட்டுமா, ஒருத்தன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவன் தவறு நம்ம கண்களுக்கு தெரியாது. ஒரு நபர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் செய்த நல்லது நமக்கு தெரியாது. இதான் அந்த உலக இயல்பு. உண்மையா இல்லையா? விளங்குதான் நான் சொல்றது, உங்களுக்கு புரியுதா? ஒரு மனிதர், இந்த உலக மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க செய்த தவறை கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்க வச்சு எனக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க செய்த தவறு கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க செய்த நன்மை, அவங்க பண்ற நமக்கு உதவி செய்யற உதவிகள் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரிவது கிடையாது. இதுதான் உலக இயல்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற உன் பக்கத்துல இருக்கிற சகோதரன் இடத்துல நீ நேசிக்க காட்டலன்னா நீ எப்படி தேவனை நேசிப்ப? தேவனை எப்படி நேசிப்ப? மத்தவங்களை நேசிக்கணும்ல. எல்லாரும் நான் நல்லவனை மாத்திரம் நேசித்துட்டு மற்றவங்களை நான் புறக்கணித்தேன்னா அது ஆண்டோடைய பிள்ளை இல்லையே, நீ இன்னும் பொய்யனா தான் இருக்கிற, பொய்யின் ஆவியில் அகப்பட்டு இருக்கிறதான் ஆண்டவர் வைக்க தெளிவா பேசுகிறா. யாரா இருந்தாலும் சரி, நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஒருவரை ஒருவர் தேய்ச்சணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தர் விழுந்து போனா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எப்பா எனக்கு வேணப்பா அப்படின்ட்டு கை தட்டக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. நாம் தேய்ச்சுகிற பிள்ளைகள் ஒருவர் அன்பு கூறணும், ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்கணுமா இல்லையா? மன்னிக்கிறது வேணும். இந்த பூமியில இருக்கிற, அதுக்குதான் நமக்கு இந்த பூமியில வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீ எந்த அளவுக்கு நீ மன்னிக்கிற, எந்த அளவுக்கு நேசிக்கிற, எத்தனை பேரை நம்ம ஆண்டவர்களை பலப்படுத்துறதுக்காக நம்முடைய கரங்களை நம்முடைய நாவுகளை பயன்படுத்தி இருக்கணும்னு பாப்பாரு ஆண்டவர். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், மத்தவங்க ஆண்டவர்களை பலப்படணும் இல்லையா? ஆண்டவர் அதே தானே, ஒரு பாவி மனம் திரும்ப நினைச்சும் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாங்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர் இன்னைக்கு பூமியில தேய்ச்சு ஒவ்வொரு அவர் வருகை மட்டும் ஒருவர் நான் தேய்ச்சணும், அதுதான் முக்கியம். ஏன்னா பிசாசவன் வருகை மட்டும் நம்ம விட போராடுவானா இல்லையா? அப்போ நான் நம்மோடு கூட ஐக்கியத்துல இருக்கும்போது ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யணும், தேய்ச்சணும், ஆண்டவர்களை பலப்படுத்தணும், வைராக்கியமா ஆண்டவர்களை செய்யணும். ஏன்னா நான் மற்றவங்களை நான் நேசிக்கல, நான் உங்களையும் நான் நேசிக்கணும். அதே போல நீங்களே எங்களை எல்லாரும் ஒருவருக்கொரு என்ன செய்யணும், அன்பு கூறுவது அவசியம். இது தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வில அவசியமா இருக்க வேண்டியது. நீ உன் கண்ட சகோதரத்துல அன்பு கூறலன்னா நீ பொய்யனுங்கிற. நீ ஆண்டவர் அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ வசனத்தை கை கொள்ளனா உனக்குள்ள அந்த பொய்யே தான் இருக்குங்கிறாரு. பொய் இருந்தாலே அங்க என்னது வந்துருது? பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. பொய் இருந்தாலே அங்க யார் உள்ள வந்துருவா? பிசாசு. ஆட்டோமேட்டிக்கா வந்துருதா? அப்ப நான் என்னுடைய சகோதரனை நேசிக்க முடியல, வசனத்தை கை கொள்ள முடியல, வசனத்துல நான் ஒரு சில வசனத்தை தான் கை கொள்வேன், எல்லா வசனத்தையும் கை கொள்ள மாட்டேன்னா அது ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு அர்த்தம். உன் கூட ஆண்டவர் இருந்தானே எல்லா வசனத்தையும் உன்னால கை கொள்ள முடியுமா முடியாதா? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா? செய்ய மாட்டான். அப்படி பார்க்கும்போது எல்லா காரியத்தையும் என்னால ஜெயிக்க முடியும், எல்லா வசனத்தையும் நீ கை கொள்ள முடியும். அப்போ நம்ம இதுல எதுல உளுந்து இருக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனமா நான் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற ஒரு வார்த்தை, மறைமுகமாய் செல்புகிற இந்த பொய்யின் ஆவி. இன்னைக்கு அநேக ஊழியர் கூட இதை கண்டுகொள்ள முடியல, அநேக ஊழியர் கூட இதை கண்டுபிடிக்க முடியல. ஊழியர்களே இன்னைக்கு பாகுபாடு நிறைய இருக்கு, பிரிவினைகள் நிறைய இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் மத்தவங்க நான் பேர் நல்லவங்கன்னா மத்தவங்களை குறை சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பொய்யின் ஆவி. மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தன்னை நியாயப்படுத்துகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. ஆண்டவருக்கு பிரியம். இந்த பூமியில இருக்கும் ஒருவருக்கொரு நம்ம தேய்ச்சி கொண்டு வரணும் தான் ஆண்டு சொல்ல. இந்த பொய்யின் ஆவி வசனத்தை கை கொள்ளாது, முழுமையா ஆக்சன் மாத்திரம் பண்ணோம். மற்றவங்க மத்தியில தன்னை சரியானவர்கள் போல, கரெக்டா நடக்கிறவர்கள் போல என்ன செய்யும், அது செயல்பட வைக்கும். நீ எச்சரிக்கையாரு. நாம் இந்த பொய்யின் ஆவியில என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டோட பிள்ளைன்னு சொல்றானே, நீ வசனத்தை கை கொண்டுதான் ஆகணும். ஆண்டோட பிள்ளைன்னு நீ ஆண்டோருக்குள்ள நேரத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். நீ கொடு, ஆண்டோட்ட கேளு, தருவாரு. எல்லாரும் நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். உலக பிரமாணப்படி நம்ம வாழக்கூடாது. உங்களை பகைக்கிறவர்களை கூட நேசிக்க சொல்லாரு. அதுதானே, உங்களை பகைக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கிறாரு. ஆகவே நாம் அப்படிப்பட்ட, ஒருவேளை நம்மளை யாரும் குறை சொன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே அவங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் நம்மையும் நேசிப்பார், அவர்களையும் நம்மளை நினைச்சுவார். நம் மூலமாய் அவர்களையும் உயர்த்துவது உறுதி. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியம், இந்த பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவி நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளின்படி நடக்கணும். மற்ற சக மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், சக மனிதர்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். அப்படிப்பட்ட காரியங்களை தரும்பொழுது இந்த பொய்யின் ஆவிகளை நாம் சுலபமா ஜெயிக்கலாம். கர்த்தர் அதன்படி நம்மை நடத்தி பலப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பொய்யின் ஆவி இன்னைக்கு நிறைய நேரத்துல தவறா நடந்தா கூட நம்மளை சரியா நடக்கிற மாதிரியே நம்மளை கொண்டு போகிறது இந்த பொய்யின் ஆவி. அடுத்த ஆண்டவர்களை வளர விடாதபடிக்கு தடை பண்ணுவது இந்த பொய்யின் ஆவி. வளர்ச்சியை தடை பண்ணும். இன்னைக்கு நம்ம வளர்ச்சி தடையா இருக்கான்னு பாருங்க இந்த பொய்யின் ஆவி. வசனத்தை திரித்து பேசும், எக்ஸ்ட்ரா பண்ணிக்கும், இதெல்லாம் தப்பு இல்லை. இப்படியும் கொஞ்சம் வசனத்தை நம்ம மாத்திக்கலாம். மாத்தவே கூடாது. வசனம் சொன்னா வசனம் சொன்னபடிதான் நம்ம நடக்கணும். ஆண்டோட பிள்ளை இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளே நிறைய ஆண்டோர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஆனா ஆண்டோருக்கு விரோதமாய் செய்யறவங்க இன்னைக்கு உண்டு. அதே போல ஆண்டவர் தெளிவா கற்றுக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு நீ சொல்லியும் இன்னும் நீ வசனத்தின்படி நீ நடக்கலன்னா நீ உனக்குள்ள நீ உன்னை பொய்யன் தான். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நீ சொல்லிட்டு உன் சக மனிதர்களை உன்னால நேசிக்க முடியலன்னா, ஏன் நேசிக்க முடியல? அவங்க எனக்கு தடையா இருக்கிறாங்க. அவங்க தேவையான காரியத்துல ஏதோ ஒரு காரியத்துல நம்மளை விட்டு குறைபட்டுட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், மற்றவங்களை நேசிக்க முடியல. எனக்கு பிரியமில்லாத அதை செய்யறாங்க, எனக்கு பிரியமில்லாத பேசினாங்க, அதனால என்னால நேசிக்க சொல்றாருல ஆண்டவர். நீ கூட இருக்கிற மனிதர்களை உன்னால மன்னிக்க முடியல, சகிக்க முடியல, அன்பு கூற முடியலன்னா நீ எப்படி ஆண்டவருக்கு பிள்ளையா நீ வாழ முடியும்? நீ பொய்யன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பொய்யன் என்றாலே அதுக்கு தகப்பன் பிசாசு. அப்ப பிசாசு உள்ள இருக்கும்போது அது பொய்யின் ஆவியாதான் நம்மளுக்கு செயல்படும். அத மறுபடியும் சொல்றேன், முழுமையாய் நம்மளை பொய்யில வாழ விட மாட்டான். ஆண்டவர் பிள்ளை போல நம்மளை நிற்க வைத்து முழுவதும் அவன் செயல்படுவான். வெளி தோற்றத்துல ஆண்டோடைய பிள்ளை போல தோன்ற பண்ணி உள்ளுக்குள்ள அவனுடைய கிரியை செயல்படும். இது அப்பப்ப எப்ப செயல்படும் தெரியுமா? அந்த யோனா போல அடித்தட்டுல கிடக்கும் இந்த பொய்யின் ஆவி. எப்ப தேவையோ அப்ப வந்துட்டு பெசாடி உள்ளவே படுத்துக்கலாம். ஆனா இங்க போராட்டம் கொந்தளிப்பு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கூட கவலைப்படாது, அடித்தட்டுல படுத்துக்கணும். காரணமே நீ கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது மறைமுகமா செயல்படும். ஆகவே இந்த நாளிலும் நமக்கு தெளிவா அந்த அந்த வார்த்தையின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். இன்னைக்கு உன்னோடும் என்னோட ஏசப்பா பேசுறாங்க அல்லவா? இப்ப நான் கொடுத்த வசனத்தை ஒன்றி தாண்டி நீ எதையும் செஞ்சிடாதங்கிற, இந்த வசனத்தோட ஒன்றை நீ கூட்டாதங்கிற. நான் அது கூட்டிட்டேன்னா அது கண்டிப்பா உன்னை பாத்துறதான் விடுது. அதே போல வசனத்தை நீ கை கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் வசனத்தை கை கொள்ள. மூன்றாவது, ஆண்டு நம்மோடு பேசணும் ஒரு வாய்ப்பு, மற்றவங்களையும் நேசிக்கணும். நேசிக்கலன்னா நான் பொய்யனாதான் இருக்கிறேன் என்பதை ஆண்டு தெளிவா பேசி இருக்கிறேன்.
அப்பா அந்த நாளில் இந்த கேட்ட சத்தியத்தின்படி உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. யார் யாரெல்லாம் உடைய சமூகத்துல இன்னும் நான் வளரும், எனக்குள்ள இந்த கிரியைகள் இருக்கிறது, நீ சுற்றிலும் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறத நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்தீங்களே என்று சொல்லி ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை எங்களை வழி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். நிறைய நேரத்துல நாங்களும் கூட சில நேரத்துல பொய்யனா இருக்கிறோம், வசனத்தை கை கொள்ளல, மற்றவங்களை நேசிக்கல. ஆண்டவரே வசனத்தின்படி சில நேரங்கள் நடக்காம நாங்களே எங்களுக்கு ஏற்றபடி வசனத்தை நாங்கள் வளைத்து கொண்டது உண்மைதான். எங்களை மன்னி தரலங்கப்பா. இந்த ஆவி, இந்த பொய்யின் ஆவிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று எப்பொழுதும் உண்மை பேசுறவர்களாய், வசனப்படி நடக்கிறவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், ஆண்டோடைய அன்புல பூரணப்பட்டவர்களாய் நிற்க எங்களுடைய செய்யும். இதை கேட்ட பிள்ளைங்கள், இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதிகன மகிமை எல்லாம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.